ஹலோ மக்களே, இந்தியா பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி ஜிஎஸ்டி வருவாயை தேர்ந்திருக்கு வருஷத்துல. அது மட்டும் இல்லாம 2-3 லட்சம் வேலைகள் பார்த்தோன்னா போயிருக்கு. ஸோ இது வந்து நேரடியாவோ மறைமுகமாவோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்டெக் கம்பெனி, இந்த பேமெண்ட் கெட்வே, அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர், இந்த மாதிரியான வேலையும் மறைமுகமாக பறி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி சைஸ் உள்ள இந்த மணி கேமிங் இண்டஸ்ட்ரியை கவர்மெண்ட் பேன் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் இந்த பேனை இப்படி ஒரு 4 நாள்ல கொண்டு வந்து இந்த பேன் பண்ணியிருக்காங்க? இவ்வளோ வேகமாக இவ்வளோ வேலைவாய்ப்பு போயிருக்கு, கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வருமானம் போயிருக்கு. அப்படி இருந்தும் ஏன் வேகமாக இந்த 4 நாளில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியை மொத்தமாக பேன் பண்ணி விட்டாங்க? இதுக்கு காரணம் என்ன? இந்த பேன் பண்ணுறதுனால என்னென்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு? இந்த பேன் பற்றினா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதுன்னா இந்த பேன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குல்ல, அது என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன் பண்ணாங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி, வாட் இஸ் மணி கேமிங் இண்டஸ்ட்ரி? ஆன்லைன்ல பார்த்தோன்னா நம்ம பணம் கட்டி அதுக்கப்புறம் விளையாடுற விளையாட்டு தான் மணி கேமிங் இண்டஸ்ட்ரி. நம்ம பணம் கட்டுவோம், ஸோ ஜெயிச்சா நமக்கு அமௌண்ட் வரும், அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதான் மணி கேமிங் இண்டஸ்ட்ரி. எக்ஸாம்பிளுக்கு ட்ரீம் லெவல், எம்பிஎல், இது மாதிரியான கம்பெனி எல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மணி கேமிங் இண்டஸ்ட்ரி. இதை வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணுறதுக்கான காரணம், ரீசன் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அடிக்ஷன். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு விஷயத்தை நோக்கி வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பணம் அவங்களுக்கு வேணும், ஈஸியாக கிடைக்கிற ஒரே காரணத்தால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிலே ஈடுபட்டு பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலமா அந்த பெட் கட்டி கேம் விளையாடுறாங்க. ஸோ அந்த கேமால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில லாஸும் வந்துடுது. ஸோ அந்த லாஸ் ஈடு கட்டுறதுக்கு அவங்க இன்னமும் பணத்தை போடுறாங்க அதில். ஸோ அந்த பணத்தை போட்ட காசை எடுத்தலாம் அந்த பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ போட அவங்களுக்கு லாஸ் தான் வருது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மன உளைச்சல் ஆகி ஃபேமிலியில பிரச்சனை, அதுக்கு மாதிரி சூசைடு, இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ இதை நிறுத்தணுன்றதுக்கோசரம் தான் இந்த பேனை இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதனால இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு கவர்மெண்ட் சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த பேன் பண்றதுனால என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் பண்றதை பத்தி பார்க்கலாமா? ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 20,000 கோடி ஜிஎஸ்டி வருவாயை இந்தியன் கவர்மெண்ட் இழந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா 2-3 லட்சம் வேலைகள் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, திடீர்னு ஒரு 4 நாள்ல பார்த்தோன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பேன் பண்றது வந்து எல்லாரும் கொஞ்சம் இதை வரவேற்கல, கொஞ்சம் இதை பத்தி கொஞ்சம் இதுவாக தான் பேசுறாங்க. ஸோ என்னன்னா, இது ஸ்டார்டிங்லேயே இதை பண்ணியிருக்கணும், நுழையும் போதே இதை கிள்ளி எறிஞ்சிருக்கணும். இப்படி வளர விட்டு இதை பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ரொம்ப பெருமளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பாரத் ஏர்டெல்ன்ற கம்பெனியுடைய வாரிசு மிட்டல், அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேன்ல பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவரு எக்ஸ்தலத்துல கடுப்புல தான் கொஞ்சம் பதிவிட்டு இருக்காரு. என்னன்னா பாத்தீங்கன்னா இது வந்து நல்லதே கிடையாது, இப்படி திடீர்னு இந்த மாதிரியான விஷயம் கவர்மெண்ட் பண்ணது நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவின் மிட்டலை பத்தி சொல்லணும்னா, இவர் பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யன்ற ஒரு ஆர்எம்ஜி கம்பெனியை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்எம்ஜி பிளஸ் வெப்3. என்ன ப்ரோ வெப்3னா என்னன்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெப்1 வெப்2 பத்தி தெரிஞ்சுக்கலாம். வெப்1 பாத்தீங்கன்னா இந்த 90ஸ்ல வந்தது. அந்த வெப்1 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஆன்லைன்ல வந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி படிக்கலாங்களா, அது மாதிரி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெப்2 ஒன்று பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் அட்வான்ஸ். 2000ல வந்து அது வெப்2னா என்னன்னா, நீங்க அதை படிச்சுக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க எழுதிக்கலாம், அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், வாட்ஸ்அப், யூடியூப், இந்த ஃபேஸ்புக் மாதிரி நீங்க வந்து அதை படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த வெப்2. வெப்3 பார்த்தீங்கன்னா இன்னமும் அட்வான்ஸ். என்னன்னா இந்த பிளாக் செயின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் செயின்னா என்னன்னா, நீங்க தான் அந்த உங்களுடைய டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்டவே தான் இருக்கும். இப்போ நீங்க கூகுள், மெட்டாலாம் யூஸ் பண்றீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூகுள் கிட்ட தான் இருக்கும். சரி, நீ என்ன பண்ணாலும், என்ன ப்ரௌசிங் பண்ணாலும் சரி, அதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூகுள்ல இருந்தே எடுத்துடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சேஃப் கிடையாது. கவின் மிட்டல் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து புதுசான ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா பார்த்தீங்கன்னா, மக்கள் பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த கேம் விளையாடு அவங்க வந்து மணியை ஏர்ன் பண்றாங்களோ அது முழுக்க முழுக்க அவங்க தான் ஓனரு. ஸோ அவங்க நினைச்சா அதை விற்கலாம், வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தான் அதுல விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஓனரு. ஸோ அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்றது இல்லை. அவங்க நினைச்சா மட்டும்தான் அதை இது பண்ண முடியும், அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். என்னன்னா பிளாக் செயின்ன்றது ஒன்றும் இல்லை. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அவங்க யூஸ் பண்ற என்னென்ன ப்ரௌசிங் பண்றாங்க, என்னென்ன ஏர்ன் பண்றாங்க, ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ல இருக்கும். செயின்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க ஒரு டைம் அதை உள்ள போயிட்டு ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் செயினா அப்படியே இருக்கும்.
இருக்கும். அப்படி யாராலுமே அதை வந்து ஹேக்கோ எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Web3 உடைய இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா டீசென்ட்ரலைசேஷன். இது மாதிரி கூகுள், மெட்டான்ற ஒரே இடத்துல இல்லாம எல்லாருமே அவங்கவுங்க தான் ஓனர் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா சேஃப்டி. யார் நினைச்சாலும் ஹேக்கரோ யார் நினைச்சாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டாவை திருட முடியாது. அதுதான் இந்த Web3 உடைய மெயின் விஷயமே. ஸோ இப்படி ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அவர் கொண்டு வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஹைக்குன்ற ஒரு கம்பெனியை நடத்திருக்காரு. ஹைக்குன்ற கம்பெனியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜர் மாரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் யூசரை கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 2011 ஆர்எம்ஜின்ற ஒரு ரஷ்யன்ற ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. ரஷ்யன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஜி பிளஸ் Web3 சேர்ந்தது தான். அவர் சொல்றாரு இப்படி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு பிசினஸ் நான் மாடலை கொண்டு வந்தா நீங்க இப்படி ஒரே நைட்ல பேன் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படின்ட்டு அவர் கடுமையாக விமர்சிருக்காரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிசினஸ் ஐடியாலாம் கண்டிப்பா ஒத்து வராது சார். நான் அமெரிக்காவுக்கு போயிட போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் பார்த்தோன்னா இந்த ஸ்டேபிள் காயின் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அமெரிக்கா தான் செட் ஆகும், இங்க செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அவருடைய ஒர்க்கர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருக்காங்க. ஸோ அவருடைய கேம் பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யன்ற கேம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேம் ஆஃப் சான்ஸ் கிடையாது, கேம் ஆஃப் ஸ்கில்னு சொல்றாங்க. ஸோ எப்படின்னா நீங்க கேம் ஆஃப் சான்ஸ்னா என்னன்னா கேம்லிங் பண்ற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது லக்கில் ஜெயிக்கிறது தான் கேம் ஆஃப் சான்ஸ்னு சொல்லுவாங்க. அவரு ரஷ்யன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் ஸ்கில்ஸ், இந்த லூடோ விளையாடுறது, இந்த கேரம், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஸோ அவரு இதை வச்சுதான் அவரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யன்ற கம்பெனியை நடத்தி வராங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அதுலயும் மணி பிட் கட்டி தான் விளையாடணும். ஆனா அது பார்த்தீங்கன்னா அது கேம் ஆஃப் ஸ்கில்ல வரும். இந்த மாதிரி கேம் ஆஃப் சான்ஸும் கேம் ஆஃப் ஸ்கில்லையும் மொத்தத்தையும் ஒரே நாள்ல தூக்கி விட்டீங்கன்றத கடுப்புல தான் அவர் பேசியிருக்காரு. ஆன்லைன் பெட்டிங் கேமு தடை, ஆன்லைன் ஆர்எம்ஜி கேமுக்கு முக்கியமா பேன் பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஆதங்கத்துல அவரு அந்த இடத்துல அவரு பதிவிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஆர்எம்ஜினா ரியல் மணி கேமிங் சொல்லுவாங்க. ஸோ ஆர்எம்ஜி பிளஸ் Web3 அட்வான்ஸா ஒரு Web3 டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் இந்தியாவில் நான் பண்ண போறது இல்லை, நான் அமெரிக்காவில் தான் பண்ண போறேன்ட்டு ஆதங்கமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்கா தான் அதுக்கேத்தான கம்ஃபர்டான இடம், அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அமெரிக்கா வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய ஹோம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதிருக்கு. அதுல என்ன சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனிங்ன்றது வந்து எப்பவுமே ஒரு சொல்யூஷனாக இருக்காது. பேன் பண்ணா மட்டும் மக்கள் எல்லாம் கரெக்டா இருந்துருவாங்களா? ஸோ மக்கள் எல்லாம் கரெக்டா இருந்துருவாங்களா? அது விளையாடாம இருப்பாங்களா? ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த VPN இந்த மாதிரியான அதர் கண்ட்ரியோடைய பெட்டிங் கேம் விளையாட தான் போறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சொல்யூஷனா இருக்காது அப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அதுதான் உண்மையும் கூட. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப், பீகார் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் தடை அந்த ஸ்டேட்ல. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அங்க வந்து இல்லீகலா மதுபானங்கள் விற்க தான் பண்றாங்க. என்னன்னா இது மூலியமா கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான் வருது. எக்ஸைஸ் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான். அதுக்கப்புறம் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வருது. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ப்ராப்பர் சொல்யூஷனா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த பெட்டிங் கேமோடைய முன்னாள் CEO எல்லாம் சில விஷயம் சொல்றாங்க. இது பார்த்தோன்னா இதை நம்பி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க பார்த்தோன்னா இந்த கேம், இந்த ஆன்லைன் பெட்டிங் கேமிங் இண்டஸ்ட்ரி எப்ப டெவலப் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த என்னைக்கு ஜியோகாரன் உள்ள வந்தானோ 2016 அந்த கேமிங் இண்டஸ்ட்ரி பார்த்தோன்னா ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. பணியாளர்கள் இருக்காங்க, இவங்களுடைய மொத்த வேலையும் ஓவர் நைட்ல போயிடுச்சு. இவங்க வந்து EMI கட்டுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் அவங்க அந்த பணத்தை வச்சுதான் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க. இந்த மாதிரியான அப்புறம் ஒரு மிடில் கிளாஸ் ஊழியர்கள் தான் இவங்க இந்த மாதிரியான கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கலாம் பார்த்தீங்கன்னா பேன் பண்றது வந்து சொல்யூஷனா இருக்க முடியாது தான். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் அதிகம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி சோம்பேறியா இருந்துகிட்டு நைட்டு ஃபுல்லா பகல் ஃபுல்லா இந்த பெட் கட்டி விளையாடிட்டு, இந்த மாதிரி எந்த உழைப்பையும் போடாம அவங்களுடைய பெட் கட்டி விளையாடிட்டு பணத்தை எழுந்துட்டு இந்த மாதிரி தப்பான ஃபேமிலியில ப்ராப்ளம், இந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் ஈடுபடுறாங்க. இதுக்கு தான் கவர்மெண்ட் இதை பண்ணாங்க. பட் ஆனா கரெக்ட் தான். பட் ஆனா கொஞ்சம் பேன் பண்றது வந்து தீர்வா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்கலாம். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா இது மாதிரி 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் விளையாடணும்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்கப்புறம் மட்டும் மாசம் இவ்வளோ அமௌண்ட் தான் போடணும், மாசம் இவ்வளோ அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு பெட் கட்டி விளையாடுறவங்க, இந்த மாதிரி சில ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருமானம் வந்த மாதிரியே இருக்கும். கொஞ்சம் மக்கள் இதுல எதுலையும் தப்பான விஷயத்துல ஈடுபடாமலும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்கள்? இந்த பேன் பண்ணது நல்லதா கெட்டதான்றதை பத்தி நீங்க தான் சொல்லணும். பேன் நல்லதா கெட்டதா? இந்த பேன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா மக்கள் இல்லீகலாவும் சில கேம்லிங்ல, இந்த பெட்டிங் கேம்ல விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாளே நாள் அந்த பில்லை பாஸ் பண்ணி அந்த பேன் பண்ணி விட்டாங்க. என்னதான்
பாஸ் பண்ணி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி தான் அந்த பில்லை கேபினெட் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி கரெக்டா 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போட்டாங்க. சரி ஓகே. இது மட்டும் இல்லாமல் இந்த 18+ ஆப் அதெல்லாம் பேன் பண்ணது, அந்த விஷயம்லாம் கொஞ்சம் வரவேற்கத்தக்கது. ஸோ உங்களுடைய அபிப்பிராயங்களை வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.